இன்றைய முக்கிய செய்திகள். உள்நாட்டிலேயே உருவான விமானம் தாங்கி போர்க்கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிப்பு. தற்சார்பு நிலையை இந்தியா எட்டிவிட்டதாக பிரதமர் மோடி பெருமிதம். அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லும் என உயர்நீதிமன்றம் அதிரடி. ஒருங்கிணைப்பாளர்கள் பதவி தொடருமா என விசாரணைக்கு பிறகு முடிவு. உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ஓபிஎஸ் திட்டம். பன்னீர்செல்வத்திற்கு எதிர்காலமே இல்லை என ஜெயக்குமார் விமர்சனம். கொள்ளிடம் வெள்ளப்பெருக்கால் கிராமங்களில் புகுந்த தண்ணீர். 100 ஏக்கர் வாழை மரங்கள் நீரில் மூழ்கி நாசம். வணக்கம். வணக்கம். இந்திய கடற்படையிலேயே மிகப்பெரியதும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டதுமான முதல் விமானம் தாங்கி கப்பலான INS விக்ராந்த் போர்க்கப்பலை பிரதமர் திரு மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். 20,000 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த மிகப்பெரிய நவீன போர்க்கப்பல் 45,000 டன் எடை கொண்டதாகும். கப்பலின் மேல் தளத்தில் 2 ஹாக்கி கிரவுண்ட் அளவுக்கு பிரம்மாண்டமாக அமைந்துள்ள தளத்திலிருந்து மிக் ரக போர் விமானங்கள் முதல் நவீன ஹெலிகாப்டர்கள் வரை ஒரே நேரத்தில் இயக்க முடியும். உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த போர்க்கப்பலை கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் நடந்த விழாவில் திரு மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். தற்சார்பு இந்தியாவின் அடையாளமாக உலகின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களில் ஒன்றாக INS விக்ராந்த் உருவாகி இருப்பதாக அவர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். आज भारत विश्व के उन देशों में शामिल हो गया है जो स्वदेशी तकनीक से इतने विशाल एयरक्राफ्ट कैरियर का निर्माण करता है। आज चाहे ऑफशोर पेट्रोल वेसल्स हो, सबमरीन्स हो या एयरक्राफ्ट कैरियर्स हो, आज भारत की नौसेना की ताकत अभूतपूर्व गति से बढ़ रही है. 2017 ஆண்டிலேயே INS விக்ராந்த் பயன்பாட்டுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் நீண்ட கால கட்டுமான பணிகளால் தாமதமாகி தற்போது களமிறங்கியுள்ளது. போர்க்கப்பலில் உள்ள 14 தளங்களில் தங்கி 1700 பேர் பணியாற்றலாம். கடற்படையின் முதல் போர்க்கப்பலான பிரிட்டன் வழங்கிய விக்ராந்த் நினைவாகவும் 1971 ஆண்டு பாகிஸ்தானுடன் நடந்த போரில் அதன் வெற்றிகரமான பங்களிப்பை கௌரவிக்கும் விதமாகவும் முழுவதும் உள்நாட்டிலேயே உருவான புதிய போர்க்கப்பலுக்கு INS விக்ராந்த் பெயரே மீண்டும் சூட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிராக தனி நீதிபதி அளித்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. சென்னை வானகரத்தில் ஜூலை 11ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லாது என அறிவிக்க கோரி அதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம், பொதுக்குழு உறுப்பினர் திரு வைரமுத்து ஆகியோர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி திரு ஜெயச்சந்திரன், அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லாது என்றும் ஜூன் 23ஆம் தேதிக்கு முந்தைய நிலையை நீடிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தார். இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி திரு பழனிசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு துரைசாமி, திரு சுந்தர் மோகன் ஆகியோர் தீர்ப்பை ஒத்திவைத்தனர். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் திரு துரைசாமி, திரு சுந்தர் மோகன் ஆகியோர் ஜூலை 11ஆம் தேதி கூட்டப்பட்ட பொதுக்குழு கூட்டம் செல்லாது என்ற தனி நீதிபதியின் தீர்ப்பை ரத்து செய்தனர். உச்சபட்ச அதிகாரம் படைத்தது பொதுக்குழுதான் என்ற நீதிபதிகள் இருவருக்கும் இடையே மோதல் போக்கு நீடிக்கும் நிலையில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்துதான் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்ற தனி நீதிபதியின் தீர்ப்பு கட்சி நடவடிக்கைகளை முடக்கிவிடும் என்று தெரிவித்தனர். அடுத்த பொதுக்குழு ஜூலை 11ஆம் தேதி நடைபெறும் என்று ஜூன் 23ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழுவில் அறிவித்ததே முறையான நோட்டீஸ் தான் என கருத வேண்டும் என்ற நீதிபதிகள் பொதுக்குழு உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று கூட்டப்படும் சிறப்பு கூட்டங்களுக்கு இன்னொரு நோட்டீஸ் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினர். திரு பன்னீர்செல்வம் இருந்தபோதுதான் ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழு கூட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டதால் தனக்கு தெரியாது என்று அவர் கூற முடியாது என்றும், பொதுக்குழு கூட்டத்திற்கு அவைத்தலைவர் அழைப்பு விடுத்தது சட்ட விரோதம் என்று கூற முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பொதுக்குழு ஒப்புதல் அளிக்காததால் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை திரு பழனிசாமி விட்டுக் கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள நீதிபதிகள் ஜூன் 23ஆம் தேதிக்கு முந்தைய நிலையே தொடர வேண்டும் என்று திரு பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கு தொடுக்காத போது ஜூன் 23ஆம் தேதிக்கு முந்தைய நிலையை தொடர வேண்டும் என்று தனி நீதிபதி உத்தரவிட முடியாது என்று தீர்ப்பளித்தனர். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதாக தேர்தல் ஆணையத்திற்கு எடப்பாடி தரப்பில் கடிதம் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இருவரும் சேர்ந்து செயல்படுங்கள் என்று தனி நீதிபதி உத்தரவிட முடியாது என்று நீதிபதிகள் கூறினர். இரு பதவிகளும் காலாவதியாகிவிட்டதா இல்லையா என்பதை பிரதான சிவில் வழக்குதான் முடிவு செய்யும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். உயர்நீதிமன்ற தீர்ப்பை எடப்பாடி திரு பழனிசாமி வரவேற்றுள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதால் திரு பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளராக நீடிக்கிறார். அவரால் நியமிக்கப்பட்ட கட்சி நிர்வாகிகளும் தங்களது பதவிகளில் நீடிக்கின்றனர்.
தீர்ப்பால் உற்சாகமடைந்துள்ள முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக நிர்வாகிகள் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி திரு பழனிசாமியின் இல்லத்தில் திரண்டனர். திரு பழனிசாமிக்கு அவர்கள் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மாநிலம் முழுவதும் எடப்பாடியின் ஆதரவாளர்கள் கொண்டாடினர். உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் தர்மம், நீதி வென்றுள்ளதாக அறிக்கை வெளியிட்டுள்ள திரு பழனிசாமி, சட்ட போராட்டத்தில் துணை நின்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றுள்ள முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார், அரசியலில் இனி திரு பன்னீர்செல்வத்தின் எதிர்காலம் 0 என்று விமர்சித்தார். 11ஆம் தேதி அன்று நடைபெற்ற அந்த பொதுக்குழு சட்டப்படியாக நடைபெற்றது என்கின்ற வகையில் அந்த கருத்து நீதிமன்றத்தால் சொல்லப்பட்ட தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கும் போது திரு ஓபிஎஸ் நீக்கம் செல்லும். அரசியல்ல ஓபிஎஸ் தரக்கூடிய எதிர்காலம் என்னவா இருக்கும்? 0. ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து திரு பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டது செல்லும் என்பதால் அவருக்கு இந்த தீர்ப்பு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக பெரியகுளத்தில் செய்தியாளர்களிடம் திரு பன்னீர்செல்வம் தெரிவித்தார். இன்று உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பை டெல்லி உச்சநீதிமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மேல்முறையீடு செய்யப்படும். உயர்நீதிமன்ற தீர்ப்பு பற்றி தங்களுக்கு கவலை இல்லை என்று தெரிவித்த திரு பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் கோவை திரு செல்வராஜ், தேர்தல் ஆணையத்தின் முடிவே இறுதியானது என்று கூறினார். அதிமுகவை அழிக்கும் முயற்சியில் திரு பழனிசாமி ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் கனமழை காரணமாக நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சில நாட்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கொட்டி வரும் மழையால் நீர்நிலைகள் நிரம்பி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் தொடர்ந்து கொட்டும் கனமழையால் வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அணைக்கு நீரின் அளவு குறைந்ததை அடுத்து உபரி நீர் திறப்பு வினாடிக்கு 2800 கனஅடியாக குறைக்கப்பட்டது. நீர்வரத்து மீண்டும் அதிகரித்துள்ளதால் வினாடிக்கு 3293 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. வைகை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் அதில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 55,000 கனஅடி நீர் வரும் நிலையில் உபரி நீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆச்சனூர், மருவூர், வடுகக்குடி, சாத்தனூர் உள்ளிட்ட கிராமங்களில் தண்ணீர் புகுந்து 100 ஏக்கர் பரப்பளவில் வாழை மரங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இடுப்பளவு நீரில் நீந்தி சென்ற விவசாயிகள் சேதமடைந்த வாழை மரங்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். தொடர் மழை காரணமாக கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வட்டக்கானல், பாம்பார்புரம் அருவிகளில் ஆர்ப்பரித்து செல்லும் நீரின் நடுவே நின்று சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து வருகின்றனர். ஆபத்தை உணராமல் அரங்கேறும் இதுபோன்ற செயல்களால் விபத்துகள் ஏற்படாமல் இருக்க தடுப்பு வேலிகள் அமைத்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அரவக்குறிச்சி அருகே தொத்தம்பாளையம் அமராவதி தடுப்பணையில் நீர் ஆர்ப்பரித்து செல்வதால் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் புதுச்சேரி சித்தேரி அணை நிரம்பியுள்ளது. அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீர் வீணாக கடலில் கலப்பதாக கூறிய விவசாயிகள் நீரை சேமிக்க புதுச்சேரி அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். சாத்தனூர் அணைக்கட்டு நிரம்பி தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாகூர் சித்தேரி அணைக்கட்டில் அதனால் நீர் வெளியேறி வீணாக கடலுக்கு சேர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நீரை சேமித்து எதிர்காலத்தில் விவசாயிகளுக்கு பயன்படுமாறு இந்த அரசாங்கம் அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். வெள்ளம் காரணமாக புதுச்சேரி கடலூரை இணைக்கும் கொமந்தன்மேடு தரைப்பாலம் நீரில் மூழ்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஊருக்குள் தண்ணீர் புகும் சூழல் நிலவுவதால் மணல் மூட்டைகளை அடுக்கி தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு திரைப்பட விருது வழங்கும் விழா நாளை மறுநாள் நடைபெறுகிறது. 2009ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை தமிழில் வெளிவந்த சிறந்த படங்கள் மற்றும் சிறந்த தொலைக்காட்சி தொடர்கள் தமிழக அரசின் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இந்த காலத்தில் வெளிவந்த பசங்க, மைனா, வாகை சுடவா, வழக்கு எண் 18/9, ராமானுஜன், குற்றம் கடிதல் ஆகியவை சிறந்த படங்கள் வரிசையில் முதல் இடத்தை பிடித்துள்ளன. இந்த படங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், 2ஆம் இடத்தை பிடித்துள்ள படங்களுக்கு தலா 1 லட்சமும், 3ஆம் இடத்தை பிடித்துள்ள படங்களுக்கு தலா 75,000 ரூபாயும் பரிசுத் தொகை வழங்கப்படும். சிறந்த நடிகர்களாக கரண், விக்ரம், விமல், ஜீவா, ஆர்யா, சித்தார்த் ஆகியோரும், சிறந்த நடிகைகளாக பத்மபிரியா, அமலா பால், இனியா, லக்ஷ்மி மேனன், நயன்தாரா, ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகியோரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்.
இவர்களுடன் சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்களையும் சேர்த்து 160 பேருக்கு சிறந்த கலைஞர்களுக்கான சான்றிதழுடன் தலா 5 சவரனில் தங்கப்பதக்கம் வழங்கப்படும். இதேபோல் 2009ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்ட சிறந்த நெடுந்தொடர்களுக்கான சின்னத்திரை விருதுகள் வழங்கப்படுகின்றன. முதல் பரிசாக 2 லட்சம் ரூபாயும், இரண்டாம் பரிசாக 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும். சின்னத்திரை சிறந்த நடிகர்கள், நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் என 81 பேருக்கு தலா 3 சவரனில் தங்கப்பதக்கம் வழங்கப்படும். சென்னை கலைவாணர் அரங்கில் திரைப்பட விருது வழங்கும் விழா நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இனி வருவது செய்தி துளிகள். சமஸ்கிருதத்தை தேசிய மொழியாக அறிவிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த மனுவை விசாரிக்க மறுத்து தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் மனுவில் உள்ள கருத்துக்களை விவாதிப்பதற்கான களம் நாடாளுமன்றம் மட்டுமே என்று கூறியுள்ளது. விளம்பரத்திற்காக தொடரப்பட்ட இந்த வழக்கில் நோட்டீஸ் அனுப்ப முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய அரசின் அலட்சிய போக்கால் 8 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்கவில்லை என்று முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். கல்விக் கடன் என்பது வருங்கால தலைமுறையினர் மீதான முதலீடு என்று ட்விட்டரில் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறல் செய்ததாக கைது செய்யப்பட்ட முருகா மடாதிபதி சிவமூர்த்தி முருகா நெஞ்சுவலி காரணமாக சித்திரதுர்கா அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நேற்றிரவு சிறையில் அடைக்கப்பட்ட அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மடாதிபதிக்கு உடந்தையாக இருந்ததாக மடத்தின் பெண்கள் விடுதி வார்டன் ரஷ்மியை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். அறுவை சிகிச்சை மூலம் கைரேகையை மாற்றி சட்டவிரோதமாக குவைத் நாட்டுக்கு ஆட்களை அனுப்பும் கும்பல் தெலுங்கானாவில் பிடிபட்டுள்ளது. விசா காலம் முடிந்த பின்னரும் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை திருப்பி அனுப்பும் குவைத் அரசு அவர்களை மீண்டும் அந்நாட்டில் அனுமதிப்பதில்லை. அவ்வாறு வந்தவர்களில் சிலர் கைரேகைகளை அறுவை சிகிச்சை மூலம் மாற்றி வேறு பாஸ்போர்ட் விசா பெற்று குவைத்துக்கு வேலைக்கு சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த தெலுங்கானா போலீசார் கைரேகை மாற்று அறுவை சிகிச்சைக்கு மூளையாக செயல்பட்ட கதிர் இயக்க நிபுணர் நாகமுனீஸ்வர் ரெட்டி, மயக்க மருந்து நிபுணர் வெங்கடரமணா உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து அறுவை சிகிச்சைக்கான கருவிகள், மருந்துகள் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர். இது தொடர்புடைய 9 பேரை போலீசார் தேடி வருகிறார்கள். கேரளாவில் நாளை நடைபெறும் தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமானம் மூலம் இன்று திருவனந்தபுரம் சென்றார். விமான நிலையத்தில் அமைச்சர் திரு பொன்முடி, திமுக எம்பி திரு டி ஆர் பாலு உள்ளிட்டோர் வழியனுப்பி வைத்தனர். தென்மண்டல கவுன்சில் கூட்டம் முடிந்த பிறகு நாளை இரவு திரு ஸ்டாலின் சென்னை திரும்புகிறார். திமுக முப்பெரும் விழாவையொட்டி பெரியார் விருது திருமதி சம்பூர்ணம் சாமிநாதனுக்கும், அண்ணா விருது கோவை திரு இரா மோகனுக்கும், கலைஞர் விருது திரு டி ஆர் பாலுவுக்கும், பாவேந்தர் விருது புதுச்சேரி திரு சி பி திருநாவுக்கரசுக்கும், பேராசிரியர் விருது குன்னூர் திரு சீனிவாசனுக்கும் வழங்கப்படும் என்று திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. திமுக முப்பெரும் விழா 15ஆம் தேதி நடைபெறுகிறது. மதுரையில் கலைஞர் நூலகம் கட்டும் பணிகள் 90% நிறைவடைந்து விட்டதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பராமரிப்பு பணிகளை ஆய்வு செய்தவர் இந்த பராமரிப்பு பணிகள் 30ஆம் தேதிக்குள் முடிவடையும் என்று கூறினார். மதுரை கலைஞர் நூலக பணிகள் 3 மாதங்களில் நிறைவடையும் என்றும் திரு வேலு தெரிவித்தார். தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரி இல்லாத 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரேடியோ கதிர் இயக்கவியல் துறை மைய திறப்பு விழாவில் பங்கேற்றவர் நடப்பாண்டில் தமிழகத்திற்கு கூடுதலாக 50 மருத்துவ இடங்கள் கிடைத்திருப்பதாக கூறினார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் உடல்நலக்குறைவால் தஞ்சையில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். உணவு ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்ட அவர் தற்போது நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 2 நாளில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலைய மேற்கூரை ஒரே மாதத்தில் 3வது முறையாக பெயர்ந்து விழுந்தது. மேற்கூரை பெயர்ந்து விழுந்த இடத்தில் யாரும் இல்லாததால் பாதிப்பு ஏற்படவில்லை. அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையம் பழுதடைந்து காணப்படுவதால் அதை இடித்துவிட்டு புதிதாக கட்ட வேண்டும் என்று பொதுமக்களும் வணிகர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 37 புள்ளிகள் உயர்ந்து 58,803 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 3 புள்ளிகள் குறைந்து 17,539 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் சவரனுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 37,720 ரூபாயாகவும், 1 கிராம் 4,715 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 58 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்திய கடற்படையின் முதல் விமானம் தாங்கி கப்பலான INS விக்ராந்த் போர்க்கப்பலை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் நடத்திய அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.